வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாட எடப்பாடி அதிமுகவினர் ப்ளஸ் எடப்பாடி எல்லாம் சேர்ந்து ஆம்புலன்ஸை வழிமறைச்சாங்க. அதாவது நான் பேசுகிறேன்னா எனக்குள்ளே ஆம்புலன்ஸ் வரக்கூடாது எங்கள் கூட்டத்துக்குள்ளே. ஒருவேளை திமுகவுடைய ஏற்பாடாக இருக்குமோ அப்படின்னு இவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம். ஆமாம், வேலூரில் நடந்த ஒரு சம்பவம், அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எடப்பாடி பேசிகிட்டே இருக்கிறாரு, ஏதோ ஒரு பேஷண்ட்டை ஏற்றுறதுக்காக ஆம்புலன்ஸு போகுது. உடனே எல்லாரும் வழிமறித்து அந்த ஆளும் வர்றப்ப டிரைவரு ஏப்பா இங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்து முடிஞ்சுதான்னு கேட்குறாரு. ஒரு ஆள் இல்லைங்கிறாரு, ஒரு ஆள் அதே அதிமுக தொண்டர்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரெண்டு சந்தேகமாக மெதுவாக போகிறாரு. சரி, ஆம்புலன்ஸ் வழி விட்டால் வேலை முடிஞ்சுது. ஓ, இது திமுகவுடைய ஏற்பாடு தான் சொல்லிட்டு இவர்களாக ஒரு நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளே வர்ற பேஷண்ட் இருக்காரு, இல்லை உடனே போட்டு அந்த ஆம்புலன்ஸ் அடின்னு அடித்து டிரைவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி உடனே எடப்பாடியே பேசுகிறார். இனிமேல் எங்கள் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டீங்க அப்படின்னா டிரைவரே பேஷண்ட்டாக மாதிரி அதே ஆம்புலன்ஸ் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். இது மிகப்பெரிய ஒரு விஷயமா போச்சு. இதெல்லாம் அக்கறை இல்லாத ஒரு பேச்சு. முன்னாள் முதல்வர் பேசக்கூடிய பேச்சா? அது மிகப்பெரிய மோசமான ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. ரைட், ஓகே. அது சம்பந்தம் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் சங்கம்லாம் பயங்கரமாக போராடினாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. சரி, அது நடந்து முடிஞ்சு 2-3 நாள் தான், ஒரு வாரம் என்பது. உடனே வேலூரில் அதே பிரச்சனை, அதே எடப்பாடி கூட்டத்தில் அதே மாதிரி டிரைவர் ஒரு பேஷண்ட்டை ஏற்ற போகக்கூடிய சமயத்தில் குறுக்க போகிறாரு. உடனே ஐடி கார்டை டிரைவர் 108 ஆம்புலன்ஸ் ஐடி கார்டை பிடிங்க எல்லாம் இழுத்து பண்ணி முடித்து அது ஒரு பிரச்சனை பண்ணி அப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவரெல்லாம் பயங்கரமாக போராடி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு தமிழக அரசு உடனே 10 ஆண்டு சிறை தண்டனை. ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய அதில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் யாரை துன்புறுத்தினாலும் மற்றபடி என்ன ஒரு பிரச்சனை பண்ணாலும் சரி 10 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு போட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க. அதுலேருந்து நீங்கள் ஆஃப் ஆகிருக்கு. சரி, என்னடா பண்ணுறதுன்னு அதிமுக பார்த்தாங்க. ஆம்புலன்ஸ் தான் ஒன்றும் பண்ண முடியல, அரசு பஸ்ஸை பண்ணிடலான்னு போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கோயம்புத்தூர் 2ஆம் கட்ட பிரச்சாரம் அப்படின்னு ஆரம்பித்து வந்துட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பண்ணிக்கிற சமயம் தொண்டாமுத்தூரில் ரோடு ஷோ ஏற்பாடு பண்ணி எடப்பாடி கூட்டத்துக்கு பண்ணுற சமயத்தில் அங்கே பெரும்பாலும் கூட்டம் இல்லாமல் போச்சு. உடனே எடப்பாடி அப்செட் ஆகிறார், ஏமாந்துடுறாரு. சரி, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் வழக்கு விஷயம். குடியாமுத்தூர் பாலக்காடு சாலையில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் இடையில ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு வருது. உடனே அதிமுக சொல்ல வேணும், ஆம்புலன்ஸ் மாதிரி நினச்சி அந்த பஸ்ஸையும் ஸ்டாப் பண்ணி எடப்பாடி பேசுகிறாருன்னு இப்படி கேட்கறதுக்காக ஸ்டாப் பண்ணாங்களா, இல்லை என்ன ஆம்புலன்ஸ் மாதிரி நினச்சி அதையும் போட்டு உடச்சிடலான்னு ஸ்டாப் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. உடனே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதிமுக. உள்ளே இருக்கக்கூடிய பேஷண்ட்லாம் ஒரே சவுண்டு கத்தல், டிரைவரு கண்டக்டரு எல்லாம் சத்தம் போட்டு அப்புறம் அதிமுக ஆஃப் ஆகி அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் எப்படிலாம் ஒரு விஷயம் பாருங்கள். எடப்பாடி பேசுகிறாரு, அவர் மக்கள் நலத்துக்காக பேசுகிறாரு, முடிஞ்சு போச்சு. எதுக்கு அரசு பஸ்ஸை தடை பண்ணணும், ஆம்புலன்ஸை தடை பண்ணணும்? இதெல்லாம் டாலர் மில்லியன் கேள்வி இல்லையே. இதெல்லாம் யார் பதில் சொல்லுவானே தெரியலையே. அதிமுக ஒன்றும் ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ளே இப்படிப்பட்ட அராஜகமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி வந்தாச்சு. அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அராஜகமான ஒரு பேச்சுக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்து பயணிகள் சத்தம் போட்டதும் அந்த அரசு பஸ்ஸை விட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் அதிமுக தொண்டர்களே போஸ்டர் அடிப்பாங்களா இல்லையா, எதை ஏற்ற மாதிரி போஸ்டர் அடிப்பாங்களா இல்லையா? அதாவது தூத்துக்குடி வைகுண்டம் தொகுதியில் மிக மோசமான ஒரு போஸ்டர் எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவே அடிச்சிருக்கிறாங்க. அதாவது தொண்டர்களை என ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் மற்றபடி தொண்டர்களின் எண்ணங்களை நாம் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு 2026 அதிமுக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எடப்பாடி சம்மதிக்காவிட்டால் எடப்பாடியே தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி
அதையெல்லாம் விட அந்த போஸ்டரில் போட்டுருக்குறாங்க. எடப்பாடி படத்தை போட்டு பட்ட நாமத்தை போட்டு கையில் ஒரு திருவோடு மாதிரி போட்டு அதில் ₹1 தர்மம் வாங்குற மாதிரி போட்டு விட்ருக்காங்க. ஆமாம், இப்படி நடக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் இப்போவே வந்து எடப்பாடி இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரக்கூடிய சமயத்தில் 2026 அவர் எவ்வாறு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அதையெல்லாம் விட நம்ம பொள்ளாச்சியிலேயே ஆனமலை பகுதியில் ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்துக்கிறாங்க. தமிழ் இளைஞர்கள் பொதுநல மன்றம் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தவழ்ந்து முதல்வரான தவப்புதல்வனே வருக. தவழ்ந்து முதல்வனாய் சசிகலா அம்மையாருக்கு கீழே காலுக்கு கீழே தவழ்ந்து வருவார். அந்த வீடியோ இன்றைக்கும் வைரலாக போயிட்டுருக்கு. அதை வச்சு போட்டிருக்காங்க, தவழ்ந்து முதல்வரான தவல் புதல்வனே வருக. எடப்பாடி வரவேற்று இவங்க போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. அந்த வரவேற்பில் எப்படியெல்லாம் ஒரு எடப்பாடி வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்குது பாருங்க. தவழ்ந்து முதல்வரான தவ புதல்வனே வருக அப்படின்னு அடிச்சுட்டு, அடுத்து சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் படித்து வளர்ந்த மேதையே வருக. எடப்பாடி வந்து தவறான ஒரு இடத்துல பேசியிருப்பார் போல இருக்கு. அதை வந்து சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணத்தை கம்பர் தான் எழுதினாரு பாருங்க, எப்படிலாம் ஒரு போஸ்டர். அடுத்து வந்து ஏற்றிவிட்ட ஏணி எல்லாம் உரு தெரியாமல் ஆக்கி உத்தமரே வருக. ஏற்றி விட்டது சசிகலா, அவரே உரு தெரியாமல் ஆக்கிட்டார். மற்றபடி இருக்கக்கூடிய அதிமுக மற்ற ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு மாதம் முன்னால் ஜெயலலிதா அம்மையாரே வந்து டாமினேட் பண்ண மாதிரி பேசுகிறார். அது கூட நம்ம வீடியோவை போட்டோம். இந்த மாதிரி கூடிய சமயத்தில் அப்புறம் இப்படி தானே போஸ்டர் அடிப்பாங்க. ஏற்றி விட்ட ஏணியை எல்லாம் உரு தெரியாமல் ஆக்கி உத்தமரே வருக அப்படி போட்டு அடுத்து போட்டிருக்காங்க அந்த போஸ்டர். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்ததை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்ட முன்னாள் முதல்வரே வருக. பாருங்க எப்படிலாம் ஒரு போஸ்டர் கலாச்சாரம் போயிட்டு இருக்கு பாருங்க. போராறு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புகளுக்கு இடையில் இவர் எவ்வாறு மக்களை காக்கப் போகிறார், குறிப்பாக தமிழகத்தை மீட்கப் போகிறார் அப்படிங்கிற கேள்வி இதில் வந்தாச்சு. மக்களை காக்கலாம், என்ன இருக்கக்கூடிய 8 கோடி பேர்லேயும் மக்களை காக்கலாம். மற்றபடி எப்படி வேணாலும் உள்டா அடித்து பேசலாம். மற்றபடி இருக்கக்கூடிய அதிமுகவை மட்டுமே காப்பாற்றி விடலாம். மற்றபடி வந்து தமிழகத்தை எவ்வாறு இவரால் மீட்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இப்போவே வந்தாச்சு. ஒரு கட்சியின் தலைவன் மற்றபடி ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படி போகக்கூடிய சமயத்தில் அவருக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நிலை இருக்குது. அந்த வரவேற்பெல்லாம் எடப்பாடிக்கு தாண்டியாச்சு. ஆமாம், அவர் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை. முதல் கட்ட பிரச்சாரத்தை அப்படி 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆமாம், கோயம்புத்தூர்லேருந்து தொண்டாமுத்தூர் 2ஆம் ரோடு ஷோலே தெரிஞ்சு போச்சு. இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் இங்கே ஆனைமலை பகுதியில் பயங்கரமான போஸ்டர் கலாச்சாரம். அப்படி இருக்கிறப்ப வரக்கூடிய 2027 2026 அதிமுக எடப்பாடி பிரிவு எவ்வாறு வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.